தேடுதல் குழு திரும்ப பெற ஆளுநர் உத்தரவு பிறப்பித்திருக்கும் முக்கிய செய்தி இது. தேடுதல் குழுவுக்கான அறிவிப்பை திரும்ப பெற ஆளுநர் RN ரவி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்க தமிழ்நாடு அரசு அமைத்த தேடுதல் குழு அதனை திரும்ப பெற தற்போது ஆளுநர் RN ரவி உத்தரவு பிறப்பித்திருக்கும் முக்கிய செய்தி இது. தேடுதல் குழு திரும்ப பெறப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க தமிழ்நாடு அரசு அமைத்த தேடுதல் குழுவுக்கான அறிவிப்பை திரும்ப பெற தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உத்தரவு பிறப்பித்திருக்கும் முக்கிய செய்தி இது. இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி: சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கு ஆளுநரைக்கான தேடுதல் குழு தற்போது அந்த தேடுதல் குழு திரும்ப பெற ஆளுநர் RN ரவி உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி இது. அந்த தேடுதல் குழுவுக்கான அறிவிப்பை திரும்ப பெற ஆளுநர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். மானிய குழுவின் பிரதிநிதியை தேடுதல் குழுவில் சேர்த்து தான் பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெறுவதாகவும் அரசு நியமித்த தேடுதல் குழுவில் UGC யூனியன் கிராண்ட் கமிஷன் எனக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க தேடுதல் குழு தற்போது திரும்ப பெற ஆளுநர் உத்தரவு. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் விரைவான தகவல்களை கேட்கலாம். தேடுதல் குழு திரும்ப பெற தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நீங்கள் தரலாம் கீதன். வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது 5 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாமல் இருக்கின்றது. குறிப்பாக பல்கலைக்கழக மானிய குழு எனப்படுகின்ற UGC பிரதிநிதியை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கான தேடுதல் குழுவில் சேர்க்க வேண்டும் என்பது ஆளுநருடைய உத்தரவாகும். ஆனால் தமிழக அரசு ஆளுநருடைய அந்த கருத்தை ஏற்க மறுத்திருக்கின்றது. இதன் காரணமாக தொடர்ந்து பல்கலைக்கழகங்களுக்கு கடந்த ஓராண்டிற்கு மேலாக துணைவேந்தர் இல்லாமல் இருக்கின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் துணைவேந்தர் இல்லாத நிலையில் அந்த பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஏற்கனவே தமிழக ஆளுநர் பல்கலைக்கழக மானிய குழுவின் பிரதிநிதியையும் தேடுதல் குழுவில் சேர்த்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆனால் தமிழக அரசு கெசட் நோட்டிபிகேஷன் விடுகின்ற பொழுது ஆளுநர் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவில் சேர்க்கப்பட்ட UGC பிரதிநிதியை நீக்கிவிட்டு தமிழக அரசு ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் உத்தரவை வெளியிட்டிருந்தது. இதனை சுட்டிக்காட்டி தற்பொழுது ஆளுநர் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றும், ஏற்கனவே UGC பிரதிநிதியை துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கான தேடுதல் குழுவை சேர்க்க தான் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்துவதற்கு தற்பொழுது ஆளுநர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதாவது குறிப்பாக தமிழக அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றும், ஏற்கனவே தான் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்றும் தற்பொழுது ஆளுநர் தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்ந்து ஆளுநருக்கும் அரசுக்கும் துணைவேந்தரை நியமிப்பதில் தொடர்ந்து முரண்பாடுகள் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆளுநர் மீண்டும் தன்னுடைய கருத்தை அழுத்தமாக தமிழக அரசிற்கு பதிய வைத்திருக்கின்றார். உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி கீதன்.